பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 54வது அதிகாரம் வசனம் 6-7. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டதை கண்டது. இன்னைக்கு இந்த வசனத்தின் முதல் பகுதியில உற்சாகத்தோடு உமக்கு பலியிடும் ஆண்டவரே, நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. இன்னைக்கு நலமானது என்ன? தேவ சமூகத்துல ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் அதன் காலத்துல நிறைவேறும். கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில எட்டாத உயரத்தில் இருக்கிறதோ, இது எனக்கு கிட்டாத கனி, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை, இதற்கு நான் பாத்திரமே இல்லை போல, அப்படி எல்லாம் உங்க இருதயம் சொல்லிட்டு இருக்குது பாருங்க. அது குழந்தை ஆசீர்வாதமா இருக்கலாம், வேலையினுடைய உயர்வா இருக்கலாம், இல்ல ஒரு கடன் பிரச்சனை இருக்கிற மாற்றமா இருக்கலாம், இல்ல சரீரத்தில் இருக்கிற ஒரு பல வருடத்தினுடைய பலவீனமா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, உற்சாகத்தோடு உமக்கு பலியிடுவாண்டவரை, உங்க நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறீங்களோ ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க, எனக்கு நீங்க விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், இந்த அற்புதத்தை நான் சுமப்பதற்காய் ஸ்தோத்திரம், இந்த அதிசயத்தை என் கண்கள் காணுவதற்காய் ஸ்தோத்திரம், இந்த தேசத்துக்கு நான் போவேனா, இந்த தேசத்துல கால் வைப்பேனா நினைச்சேன், அந்த தேசத்துக்கு நீங்க என்னை கொண்டு போய் விட்டதற்காய் ஸ்தோத்திரம், நெடுநாள் காத்திருக்கிற அந்த விசா எனக்காய் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம், இல்ல 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 கிடைக்கல அப்படின்னு இருந்த இடத்துல நீங்க கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், வாய்க்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம், வழிகளை திறப்பதற்காய் ஸ்தோத்திரம், புதிய நன்மை உருவாவதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி உற்சாக பலியோடு அவரை துதித்து பாருங்க. அது மிகவும் நலமானது. நலமானது உங்களுக்கு நலமான காரியத்தை கொண்டு வரும். உங்களுக்கு சரீரத்துல உங்க சிந்தனையில வீணான குழப்பங்கள் மன வேதனைகளை இது எடுத்து போடும். நிறைய நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறேன், நான் டிப்ரெஷன்ல போயிருவோம் போல அப்படின்லாம் சொல்றீங்க பாருங்க. அந்த இடத்துல சங்கீதம் 54:6 படி, ஆண்டவரே உற்சாக பலியிடுவே, உம்மை துதிப்பேன், அது நலமானது. இன்றைக்கு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். எல்லா நெருக்கங்களும் உங்களை விட்டு ஓடி போகும். இந்த காரியம் என்னை நெருக்குதுன்னு சொல்றீங்களே, இயேசுவின் நாமத்தினால அந்த நெருக்கங்கள் விலகும்படியா ஜெபிக்கிற, இயேசுவின் நாமத்தினால அற்புத சுகம் உங்களை தொடும்படியா ஜெபிக்கிற, கர்த்தருடைய விடுதலையின் கரம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் என் ஆவியானவர் அக்னியின் அபிஷேகத்தோடு கடந்து வருகிறார். எல்லா நெருக்கங்களும் உங்களை விட்டு விலகுகிற ஒரு அற்புதத்தினால், ஒரு விடுதலையினால். டுடே இஸ் த டே ஆஃப் டெலிவரன்ஸ். என் தேவன் உங்களை சந்திக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் சங்கீதம் 54:6-7 படி உங்களை சந்திக்கிறது. எல்லா நெருக்கத்துக்கும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குறார். சந்தோஷமா அவரை துதியுங்க. எல்லா இடத்திலையும் நீங்க கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் வாசல்கள் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், இரும்பு கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா கரத்துல சொல்லி சொல்லி ஒப்பு கொடுங்க. புதிய நன்மையினால, புது அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார், ஆசீர்வதிப்பார். மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க. சந்தோஷமா இருங்க. God bless you.